எங்களுடைய குழந்தை சுஜூதில் இருக்கணும். இந்த காட்சி இருக்குது, எங்களை கபர்ல வைக்கக்குள்ள மண்ணை போட்டு மூடிக்கொள்ள எங்களோட குழந்தைகள் சுஜூதில் இருக்கின்ற காட்சிகள் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவு கோடிகள், எத்தனை கோடிகள் கொடுத்து வாங்கினாலும் வீடாகாது இந்த காட்சி. அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கிறது இல்லை. துஆ செய்யக்கூடிய குழந்தையை நான் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா வீட்டிலிருந்தே உருவாக்கணும். என்னுடைய பிள்ளையினுடைய கல்விக்கு நான் கட்டாயம் என்னுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் என்ன உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறதோ கல்வியினூடாக அதை கொடுத்து தான் ஆகும். ஆனால் இஹ்லாஸான எண்ணம் இருக்கணும். அதே நேரத்தில் சுபஹுடைய தொழுகையை பாரு, ஒரு டியூஷன் வகுப்புண்டா சுபஹுக்கு நேரத்திலே ஒளிப்பொருள். ஆனால் இந்த குழந்தை படுக்குது, பருவ வயது அடைந்த புள்ள படுக்குது, பெண் குழந்தை ஆண் குழந்தை பிள்ளைகள் படுக்கிறாங்க, தூங்குறாங்க. ஆனால் எனக்கு எழுப்புறதுக்கு மனம் இல்லை. இதுதான் நிலைமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு புனித காபத்துல்லாவுடைய பணிகளை கட்டி முடித்துட்டு சில விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். தகப்பனும் மகனுமாக அந்த பணியை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அந்த தகப்பன் கேட்ட துஆவுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? மிக நாங்கண்டா என்னத்தை கேட்போம் கூடுதலா, உலகத்தினுடைய விஷயங்களை டார்கெட் பண்ணி தான் நாங்க கேட்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தியாகத்துக்கு பின்னால கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என்ற சந்ததிகளையும், பிள்ளைகள் என்று சுருக்கிக் கொள்ள இல்லை, என்ற சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. நாங்க உலகத்தினுடைய விஷயத்தை மட்டும் நான் கேட்டேன். ஏன் இந்த துஆவை கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இவ்வளவு விஷயங்கள் இருக்க போல. எந்த குழந்தை தொழுகையை நிலைநாட்டுகின்ற குழந்தைகளாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது நெற்றியை வைக்கின்ற குழந்தைகளாக இருக்கிறதோ, அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் அடம்பிடிக்கின்ற குழந்தைகளாக இருக்கிறதோ, அந்த குழந்தைகளினால் தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் மதிப்பும் மரியாதையும், அந்த குழந்தைகள் தான் தன்னுடைய பெற்றோர்களை மறக்காமல் வாழ்கின்ற குழந்தைகளாக இருக்கும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். முதலாவது தொழக்கூடிய குழந்தை இல்லைண்டா நாங்க நினைச்சு கொள்ளணும், எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களை நினைச்சு வாழ்கின்ற குழந்தைகளை உலகத்தில் இல்லைன்னு நினைச்சு கொள்ளும். தொழக்கூடிய குழந்தைகள் இல்லைண்டா முதலாவது அர்த்தம் தாயும் தகப்பனும் விளை கொள்ளணும், என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்ன நினைச்சு வாழ்கின்ற குழந்தை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொன்னது, வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்கின்ற குழந்தைங்க தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்லல, குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லல. ஏன் துஆ செய்யக்கூடிய குழந்தை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துஆ செஞ்சா தான் அந்த குழந்தை நினைக்கும், கையேந்தும் போதெல்லாம் அந்த பெற்றோர்களை மதிக்கும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா சில பெற்றோர்களுக்கு, தாய் தகப்பனுக்கு அந்தஸ்துக்களை நினைக்காத அளவுக்கு அல்லாஹ் கூட்டி கொடுப்பான். இந்த இடத்துல ஒரு தகப்பன் கேட்பான் அல்லாஹ்விடத்தில், தாய் கேட்பான், யா அல்லாஹ், இந்த அளவுக்கு நீ தார அளவுக்கு நான் நல்லவன் செய்யலையே, செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த அளவுக்கு நீ இவ்வளவு தருகிறாய். ஆச்சரியத்தோடும் மிக ஆனந்தத்தோடும் அந்த தாயும் தகப்பனும் கேட்பார். அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? வேற ஒன்று சொல்றதில்ல, உன்னோட பிள்ளை வெறும் சொத்துக்களோட, கோடான கோடி சொத்துக்களோட வாழ்ந்துச்சு, உன்னோட பிள்ளை ஜப்பான்ல, லண்டன்ல இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போறதில்ல. அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய குழந்தை உங்களுக்காக, பெற்றோர்களாகி உங்களுக்காக என்னிடத்திலே மன்றாடியது உங்களது குழந்தை. யா அல்லாஹ், என் பெற்றோர்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், என் தாயை மன்னிச்சிரு யா அல்லாஹ், என் தகப்பனை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இப்படி செஞ்சத்தாலதான் இந்த அந்தஸ்து. ஹதீஸ் குதுசியில ஆக எங்களோட குழந்தைகளை நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்கணுமே,
உலகத்தினுடைய லட்சியமாகத்தான் எங்களுடைய லட்சியம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த உலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா, தன்னுடைய மகள் மனைவி மௌத்தாயிட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மிகவும் அன்புக்குரியவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா உம்மா மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவை கைவிடவும் இல்லை. உம்மா இருந்தா உயிரோட என்ன விஷயங்களை செஞ்சு கொடுப்பாவோ, பணிவிடைகளை செய்து கொடுப்பாவோ, அத்தனை விடைகளையும் அந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தகப்பனுடைய உள்ளம் குளிர்கின்ற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் குளிர்ந்தது. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? உம்மு அபீஹா, வாப்பாட உம்மா. வாப்பாட உம்மா அப்படின்னா வாப்பாவுக்கு அவ்வளவுக்கு பணிவிடை செய்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுடைய உள்ளத்தை அப்படியே துஆக்களால் நிரப்பி விட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு பார்த்தோம்னா உம்மா மௌத்தாயிட்டா வாப்பா தலையில நிலைமையை பார்த்து கவனிக்கிறதில்லை, போட்டி இல்லை. அருமையானவர்களே, துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உருவாக்குவோம். சில பெற்றோர்களை நாங்கள் கைவிட்டுறோம். நாங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற போது நாங்கள் எங்களோட பெற்றோர்களை கவனிக்கணும் கட்டாயம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற கண்ணூடாக பார்க்கின்ற மிகவும் கவலைப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை கவனிக்கிற விஷயத்துல மனப்பூசல். ஒரு 5 பிள்ளைகள் இருந்தா சரி, அவன் பார்த்துக்குவா, அவரும் பார்த்துக்குவாரு. ஆனா போட்டி ஒன்று இல்லை. சொர்க்கத்தினுடைய வாயில அல்லாஹ் தருகிறானே, நான் அதை செய்யணும் என்ற போட்டி இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்லி, ரியாத்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சவுதியுடைய தலைநகரம் ரியாத்ல கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. வாதி பிரதிவாதி யாருன்னு கேட்டா, இரு உடன்பிறப்பு சகோதரர்கள். மூத்த நானாவுக்கு எதிராக இளைய சகோதரர் வழக்கு வைத்திருக்கிறார். இது ஆச்சரியமான ஒரு வழக்கு. என்ன வழக்குண்டா, என்னுடைய தந்தையை இவ்வளவு வருடங்களாக, இத்தனை வருடங்களாக என்னுடைய நானா தான், சகோதரர் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய தகப்பனை என்னிடம் பெற்றுத்தாருங்கள் மூத்த நானாவிடம் இருந்து. இதுதான் வழக்கு. ஆச்சரியமான வழக்கு. இன்றைக்கு எங்கட வழக்கு எப்படி இருக்கும்னா, இதான் பிடிச்சி கொடுத்துருங்க பாப்பா உம்மாவை, இதுதான் வழக்காரி. சுப்ஹானல்லாஹ். அந்த வழக்கு நீதிபதியும் ஈமான் உள்ளவர், ஒரு முஸ்லிம். இந்த வழக்கு ஆராயப்படுகிறது. வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார். நியாயங்களின் அடிப்படையில் இவ்வளவு காலமாக மூத்த சகோதரர் தகப்பனை பார்த்திருக்கிறார். எஞ்சிருக்கின்ற காலத்தில் அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம் என்ற அடிப்படையில் இளைய சகோதரனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, சாதகமாக வழங்கப்படுகிறது. இளைய சகோதரனிடம் அந்த தகப்பன் ஒப்படைக்கப்பட வேண்டும். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, வாசிக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றத்திலே மூத்த சகோதரன் எழுப்புகிறார். நீதிபதி அவர்களே, என்னுடைய சொர்க்கத்தினுடைய வாயிலை நீங்கள் அடைத்து விட்டீர்கள். இவ்வளவு காலமாக என்னுடைய தகப்பனை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் எனது சகோதரிடம் கைமாறிவிட்டீர்கள் என்ற கண்ணீரோடு அந்த சகோதரர் சொல்கிறார். இதுதான் ஈமான் உள்ளவர்களுடைய அடையாளம். ஆனா இந்த பாக்கியம் நிறைய பேர்ட்ட இல்லை. சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு தாய் தந்தை தெருக்களிலே அடைகின்ற ஒரு நிலைமையை பார்த்திருக்கிறோம், கண்ணூடாகவே பார்த்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள நிம்மதியாக தூங்குவாங்க. வீடுகள் இல்லாமல் தாயின் தகப்பனும் அங்கும் இங்குமாக உறவர்களிடம் சென்று அடைகின்ற நிலைமைகள் உருவாகி இருக்கிறது. மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அருமையானவர்களே, இதனால நாங்க முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பு எடுத்துக்கொள்ளணும்.
நாங்கள் துஆ செய்கின்ற பெற்றோர்களாக மாறணும். நிச்சயமாக அப்படி பெற்றோர்களாக இருந்தோம்னா அல்லாஹ் ஒரு காலத்தில் எங்களுக்கு அல்லாஹ் சாட்டுவான். எப்படியான பிள்ளைகளை அல்லாஹ் சாட்டுவான்டா, எங்களை நினைச்சு நினைச்சு அழக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குவோம். நினைச்சு நினைச்சு அழுவாங்க. எப்ப அழுவாங்க? எல்லாரும் அழுகிறாங்கதான். மாற்று மத சகோதரர்களும் தன்னுடைய தாயில தகப்பன்ல வச்சு அன்பால் அழுகிறாங்கதான். வித்தியாசம் என்ன? அந்த தாய் தகப்பனுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையாக மாற்றுவது எப்படி? அல்லாஹ் சொல்லித்தாரான் அந்த பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பிள்ளைகளுக்கு இந்த துஆவை பெற்றோர்கள் கட்டாயம் படிச்சு கொடுக்கணும் சின்ன வயசுல. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணுமோ அது மாதிரி இந்த துஆவை படிச்சு கொடுக்கணும். பெற்றோர்கள் தாய் படிச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளைகிட்ட ஓத சொல்லணும், துஆ செய்ய சொல்லணும். அப்படியே ஒரு பிராக்டிஸாக மாறிடும். எங்களோட மௌத்துக்கு பின்னால துஆ செய்வோம். அல்லாஹ் சொல்லித்தார துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. பிள்ளைகளே, நீங்க துஆ செய்யுங்க உங்களுடைய பெற்றோர்களுக்காக. எப்படி துஆ செய்யணும்? சுருக்கமாக, கருத்து ஆழம் சொற்சுருக்கும் இந்த துஆ. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி சிறுபிராயத்தில் இரக்கம் காட்டி பாசத்தை ஊட்டி வளர்த்தார்களோ யா அல்லாஹ், அப்படியான எங்களுடைய பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டுவாயா. இந்த துஆவை கண்ணீர் வடிப்பாங்க, சுஜூதுல துஆ செய்வாங்க. என்ன தைரியம் இருக்குது எனக்கு, என் குழந்தைகள் இந்த துஆவை செய்வாங்க என்று. மார்க்கத்தை கொடுக்கலண்டா, ஈமான கொடுக்கலண்டா, பெற்றோர்களுடைய அன்பை கொடுக்கலண்டா, அல்லாஹ் ரசூல் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல விதைக்கலண்டா, தொழுகலண்டா, எப்படி அந்த பிள்ளைகள் துஆ செய்வாங்க? துஆ செய்யும் கட்டாயம் இந்த குழந்தைகள். ஆகவேதான் எங்களோட ஜனாசா சந்தோஷப்படணும். எங்களோட ஜனாசா பள்ளிவாசல் வைக்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் எங்களோட குழந்தை தொழிக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எங்களோட பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் ஓதுவிக்காவிட்டாலும் எங்களோட பிள்ளைகள்ல மிக திறமையான நல்ல நட்புணம் உள்ள ஒரு பிள்ளையை தெரிவு செஞ்சு ஒரு ஹாஃபிஸாக, ஒரு ஆலிமாக, ஒவ்வொரு துறையிலையும் விடலாம். இன்றைக்கு தான் ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு துறைகள் எல்லாத்தையும் விட நினைக்கணும், நான் தாய் என்ற ரீதியில் இந்த ஜனாசா பள்ளிவாசலில் வைக்கப்பட்டிருக்கணும். அந்த ஜனாசாவை மற்றவர்கள் தொழிக்கிறத விட என் புள்ள தொழிக்கும். ஏன் தொழிக்கணும்? மற்றவர்கள் கவலையோட துஆ செய்யறத விட என் புள்ளதான் தொழிக்குது. மூணாவது தக்பீருக்கு பின்னால யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஅஃபு அன்ஹா. யா அல்லாஹ், என்னுடைய தாய் ஜனாசாவாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறாள். யா அல்லாஹ், என்னுடைய தாயை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், என் தாய்க்கு இரக்கம் காட்டியது. யா அல்லாஹ் என்று கண்ணீர் வடித்து கவலையோட மனம் உருகி துஆ செய்ய கூட அல்லாஹ் எப்படி கபூல் செய்ய வைப்பான்? இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் கபூல் செய்வான் நிச்சயமாக. கபர்ல வச்சாலும் கூட அங்கேயும் அல்லாஹும்ம ஃபிர் லஹா, யா அல்லாஹ் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், என் தாயை என் தகப்பனை கபருக்குள்ள வச்சிட்டேன். யா அல்லாஹ், உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன். யா அல்லாஹ், மண்ணுக்கு மேலே இருக்க போல எப்படி என்னோட பாசமாக நடந்தார்களோ யா அல்லாஹ், எனக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ், இப்பொழுது உன்னிடத்துல வந்துட்டாங்க. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், எங்களோட கபர்களை சொர்க்கத்தின் பூங்கானமாக ஆக்கிடு. யா அல்லாஹ். சில ஆண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பாப்பா அம்மாவை அடக்கிட்டா சியாரத் செய்யறதுக்கு கூட போறல. அடக்குனா அண்டைக்கு அடக்குற மட்டும்தான் போனேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட நீங்க சியாரத் அதிகமாக செய்யுங்க. ஃபிக்ஹுடைய ஒரு சட்டம் இருக்குது. எங்களுடைய ஜனாசாக்கள், குடும்பத்தவர்களுடைய ஜனாசாக்கள் ஒரே மையவாடியில் அடக்கம் செய்யப்படும். அங்கங்க அடக்கம் செய்யறதை விட, வெவ்வேறு இடங்கள்ல அடக்கம் செய்யறதை விட எல்லாரும் குடும்பமாக ஒரு மையவாடியில் அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு வழிகாட்ட சொல்லப்பட்டது. ஏண்டா நாளை மறுமையில மஹ்ஷருக்காக எழுப்பப்படும் போது குடும்பமாக எல்லாரும் எழுப்பலாம், சந்தோஷமாக. அருமையானவர்களே, தாய்மார்களே, எங்களோட லட்சியம் இருக்கணும். எங்களோட முதலீடு என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுலகு. எங்களுக்கு துஆ செய்யற குழந்தை, இதை எப்படி உருவாக்கலாம் நாங்க? ஆகவே அதுக்கு அடிப்படை இருக்குது. முதலாவது தாய் தகப்பனுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். அந்த தாயும் தகப்பனும் பேணுதலாக இருக்கணும்.
நல்ல வட்டியோட தாராளமாக திண்டு ஓட்டு வலதும் சாலிஹுன் யதுஉலஹு, எனக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைக்கு உண்டு, அது நடக்க போறது இல்லை. நவுது பில்லாஹி மின்ஹா. சில பெற்றோர்கள், சில பிள்ளைகள் மௌத்தாகிட்டாங்க. பெற்றோர்கள் அடக்கிறதுக்கு முன்னாலே சொத்து பிரச்சனைகள், அடக்கியதற்கு பிறகும் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை, விட்டு கொடுக்க தயார் இல்லை, சரியாக வாரிசு சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை. அதுல கவனமாக இருக்கணும். தாய் தகப்பனும் வாரிசு சொத்துக்களை நியாயமாக குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்ற பிரகாரம் பிரிச்சு கொடுத்துரும். இல்லாட்டி நாங்க தப்ப மாட்டோம். ஒரு ஆள் எங்களை பார்த்தா இடது காட்டி கூட்டி கொடுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதலாவது கவனமா இருக்கணும். தாய் தகப்பனும் என்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாரும் உண்டுதான், நீதியா கொடுத்துடணும். குர்ஆன் எப்படி சொல்லுது? ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, எல்லாம் படிச்சு கொடுத்துருவோம். ஏன் தெரியுமா? சில ஜனாசா தொழுகையில 4வது தக்பீருக்கு பின்னால ஓதுற துஆ தான் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வஃபிர் லனா வலஹு. சிலர்களுக்கு துஆவுடைய தாற்பயம் கருத்து விளங்குவதில்லை. விளங்காததுனால இந்த தொழுகையினுடைய அர்த்தம் விளங்கல. யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுடைய கூலியை நீ தடை செஞ்சிடாத. இந்த ஜனாசாவுக்கு பிறகு ஊர்ல, குடும்பத்துல, வீட்டுல, நாட்டுல பிரச்சனையை உண்டாக்கிறார். ஏன் தெரியுமா இந்த துஆ? அந்த தாய் தகப்பனும் உயிரோடு இருக்கக்குள்ள அந்த குடும்பம் நல்ல அன்பாகவும் ஒற்றுமையாக இருந்திருக்கும். வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு அல்லது உம்மா மௌத்தானதுக்கு பிறகு ஒற்றுமையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி பிரச்சனை இல்லை, போட்டி பிரச்சனை, பொறாம உருவாக ஆரம்பிக்கும். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தாங்க, 4வது தக்பீருக்கு பின்னால் இந்த துஆ ஓதுறது நீங்க கட்டாயம் குடும்பத்தில் இதை கூட்டி. அருமையானவர்களே, ஆகவேதான் நாங்க துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். மிக முக்கியமாக இவர குழந்தைகளுக்காக. அதுல தாயினுடைய தகப்பனுடைய சம்பாத்தியம் ஹலால் இருக்கும். எங்களோட சலஃபு ஸாலிஹீன்களுடைய தாய்மார்கள் தன்னுடைய கணவன்மார்கள் தொழிலுக்காக செல்கின்ற போது காலையிலே சொல்லி அனுப்புவார்களா, அன்புக்குரிய கணவன்மார்களே, உலகத்துல பட்டினிய பசியை எங்களால் தாங்க முடியும், ஆனா நரகத்தினுடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாது. அதனால நீங்க எங்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிச்சு வருகின்ற அந்த சம்பாத்தியத்தை நீங்க ஹலாலாக சம்பாதிச்சுட்டு வந்துருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம் அப்படி சொல்லி அனுப்புவாங்க. ஆனா இன்றைக்கு தாய்மார்கள் தான் சில சப்போர்ட் பண்றாங்க ஹராத்துக்கு, வீடு வைக்கிறதுக்கு. தாய்மார சப்போர்ட் தான். தாய்மார சப்போர்ட் இல்லைன்னா அந்த தகப்பன் கட் பண்ணிடுவான் அப்படி. அதனால தாயிடத்துல மிக முக்கியமான பணிவான இந்த பண்புகள் கட்டாயம் இருக்கும். இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் ஒரு மேதை, அவர்களும் ஒரு சட்டக்கலை அறிஞர்கள். தன்னுடைய தகப்பன் இல்லை, அந்த தாய் தான் அந்த குழந்தையை குர்ஆன ஹதீஸ படிக்க வைக்கிறாங்க, நாடுகள் கடந்து படிக்க வைக்கிறாங்க. தகப்பன் இல்லை. சொன்னாங்க மகனுக்கு, தன்னுடைய மகன் கல்வியை விட்டு ஒதுங்கி விடுவார் என்பதற்காக வேண்டி சொன்னாங்க, மகனே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உழைத்து ஹலாலாக சம்பாதித்து நான் உன்னை ஓத வைக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் ஓத வைக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் உனக்கு தரேன். இப்படி தாய்மார்கள் ஹலாலாக உழைத்து அந்த சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் எங்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? வலதும் சாலிஹுன் யதுஉலஹு, துஆ செய்யக்கூடிய குழந்தை. எப்ப நாங்க அதிகமாக அல்லாஹ்விடத்துல ரப்பனா ஹப் லனா இந்த துஆவை அதிகமாக நாங்க கேட்கிறோமோ, குறிப்பாக வீடுகள்ல இந்த காலப்பகுதிகளில் தஹஜ்ஜத் தொழக்கூடிய வீடாக மாறும். தாயின் தகம் நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம். தாயின் தகப்பனிடத்துல எந்த அளவுக்கு பேணுதல் இருக்குமோ, அல்லாஹோட தொடர்பு இருக்குமோ, நிச்சயமாக சத்தியமாக குழந்தைகளை அல்லாஹ் வீணாக்கவே மாட்டார், நிறைய பிறல் அல்லாஹ் வைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள குழந்தைகளாக அந்த குழந்தை இருக்கும். எங்களோட மௌத்துக்கு முன்னால, நாங்க கண்ணை மூடி போறதுக்கு முன்னால, எங்களோட உயிர் போறதுக்கு முன்னால எந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து நாங்க வளர்த்தோமோ கஷ்டப்பட்டு, அந்த பிள்ளைகள் மூலமாக கண் குளிர்ச்சிய சந்தோஷத்தை
ஆனந்தத்தை தராம அல்லாஹ் எங்களை